ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகணும் செக்கப்புக்காக, நார்மல் செக்கப். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் ப்ராப்பர் கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஷார்ட்ஸில் வரும். நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கெவுன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டேஸாக இப்போ மெட்டர்னிட்டி வியர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்சளவு 1 by 1 நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு வந்து ஒரு 2 கெவுன் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் 1 by 1 அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே ரிட்டன் வர டைமிங் வந்து ஷுவராக சொல்ல முடியாது. இந்த டைமில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில டைம் சீக்கிரம் விட்ருவாங்க, ஒரு சில டைம் லேட் ஆகும். அண்ட் நாங்கள் போன அளவு இதுவரையும் லேட் தான் இருக்குது. சீக்கிரம்லாம் வந்ததே கிடையாது. மார்னிங் ஒரு 10 மணிக்கு போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஆகிடும். முடியறதுக்கே வந்து 3 o'clock கிட்ட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மார்னிங்கே வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் பற்றி நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் போகிறப்ப செக்கப் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் டிஃபன் பாக்ஸ் இருக்கட்டும், இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பர் அண்ட் அமேசிங் குவாலிட்டியான ஒரு பேக் பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா, ஜோக் ஹேண்ட்பேக் தான். அண்ட் இது வந்து நான் ரீசெண்ட் டேஸாக சர்ச் பண்ணதில் தி பெஸ்ட் அப்படின்னு கூட வந்து சொன்னேன். இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் வந்து இது அடிக்கடி எனக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் நான் வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. அண்ட் முன்னாடிலாம் நான் அவ்வளோவா திங்ஸ் கேரி பண்ண மாட்டேன். ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். 2 ஃபோன் யூஸ் பண்ணுவேன். 2 ஃபோன் மட்டும் நான் ஹேண்ட்பேக்கில், ஸ்லிம் பேக்கில் வந்து கொண்டு போயிடுவேன். பட் இப்போலாம் அந்த பேக் வந்து பற்ற மாட்டேங்குது. இப்போ ஃபைல்ஸ் பார்த்தாலே வந்து தெரியும். இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த ஸ்லிம் பேக்கில் வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அப்புறம் வாட்டர் பாட்டிலையும் வந்து கேரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால சரி ஒரு பெரிய பேக் ஒன்று வாங்கிக்கலாம். நமக்கு இனிமேல் யூஸ் ஆகும் இல்லையா? ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பால் டப்பா, அப்புறம் வந்து பேம்பர்ஸ், இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நான் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பேக் பெஸ்ட் பேக் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸாக்ல மல்டி கலர் ஹேண்ட்பேக் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் நிறையா கலர்ஸ், நிறையா டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதோட மெட்டீரியல் சூப்பர் குவாலிட்டி, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து மேட் இன் இந்தியா தான், 100% வேகன். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வைக்கலாம். அண்ட் இன்னொரு ஜிப் கொடுத்துருப்பாங்க அடிஷ்னல். இதில் வந்து நீங்கள் பர்ஸ், வாலெட் அண்ட் ஃபோன் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் கீழே 2 பவுச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ப்ளூடூத், இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் லேப்டாப் வைக்கிறதுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லேப்டாப்போட சார்ஜர் வந்து நம்ம கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை தவிர வந்து சைடில் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா எல்லா ஹேண்ட்பேக்லேயுமே இது இருக்குது. அது ரொம்பவே வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஹேண்ட்பேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண கூப்பன் கோடு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டே அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் மார்னிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸ்லிப்பர் ஹாட் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி லைவ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம், அண்ட் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே. அது எல்லாமே ஒரு 200 சம்திங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, இல்லை வந்து ஒர்க் போகிறீங்க, ரெகுலர் யூஸ்க்கு பிராண்டட் ஸ்லிப்பர்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸாக கேட்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்குமே ரொம்ப ஆசை தான் நியூ கலெக்ஷன்ஸ் நியூ மாடல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் தான். பட் இருந்தாலுமே இன்னும் வந்து லாஸ்ட் டைம் ஷேர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறனால என்னால் புதுசாக வந்து ரெடி பண்ண முடியல கலெக்ஷன்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து முடிஞ்சளவு நான் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் டைம் வந்து பிளாக் கலர் ஒன்று பிளாக் அண்ட் க்ரீன் கலர் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடையில சம்திங் நெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜார்ஜெட் மாடலில் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அதுலேயே டைட்டாக இருக்கனால என்னால் புதுசாக ரெடி பண்ண முடியல. சீக்கிரம் ரெடி பண்ணி நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கஸ்டமைஸ்ட் ஆல்சோ அவைலபிள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடல்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த மாடல் சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அன்றைக்கி லைவ் பண்ணியாச்சு. லைவ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வாக் பண்ணுவேன். வாக்கிங் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போலாம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. அன்றைக்கி டே எனக்கு அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you next video. Take care. Bye.